வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தல் நடைமுறைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தற்போது தமிழகத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன், தற்போது மகாராஷ்டிரா ஆளுநராக பதவியில் இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கு பிஜேபி ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பிஜேபி சார்பாக அவர் போட்டியிடுறாரு. அந்த தேர்தல் நடைமுறை பற்றி நம்ம இப்போ பார்த்துருவோம். இந்திய அரசியலமைப்பின்படி, இந்திய அரசியலமைப்பில் 66வது சட்டப்பிரிவின்படி துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்துடைய இரு அவைகளின், அதாவது மக்களவை, மாநிலங்களவை, இந்த உறுப்பினர்களை கொண்ட ஒரு தேர்தல் குழுவால் அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை, அந்த முறையில் மற்றும் ஒற்றை மாற்று வாக்கு முறை அது பயன்படுத்தப்படுகிறது. ரகசிய வாக்கெடுப்பு மூலமாக இந்த தேர்தலானது நடைபெறும். குடியரசுத் தலைவர் தேர்தலை போல் அல்லாமல், அதாவது குடியரசுத் தலைவர் தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களாக குடியரசுத் தலைவருக்கு தேர்தலுக்கு வாக்களிப்பாங்க. ஆனால் துணை குடியரசுத் தலைவருக்கு அந்த மாதிரியான முறை கிடையாதுங்க. இதில் என்ன அப்படின்னா, நாடாளுமன்றத்துடைய நியமன உறுப்பினர்களும் இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு தகுதி உடையவர்களாக இருக்கிறாங்க. இந்த துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தலில் யாரெல்லாம் இதுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னா, மக்களவை உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் நியமன உறுப்பினர்கள். அதுக்கடுத்து மாநிலங்களவை உறுப்பினர்கள், ராஜ்யசபா, அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் நியமன உறுப்பினர்கள் அவங்க இந்த தேர்தலில் வாக்களிப்பாங்க. இந்த தேர்தல் நடைமுறைகள் பார்த்தீங்க அப்படின்னா, தேர்தல் அறிவிப்பு தற்போதைய துணை குடியரசுத் தலைவருடைய பதவிக்காலம் முடிவடைவதற்கு 60 நாட்களுக்கு முன்னராகவே இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் அட்டவணையை வெளியிடும். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர் தனது உடல்நிலை சரியில்லை அப்படின்ற காரணத்தினால அவர் ரிசைன் பண்ணதுனால இந்த தேர்தலானது நடைபெறுகிறது. இன்னொன்று, இந்த ஜெகதீப் தன்கரை பற்றி சொல்லும்போது, இந்தியா குடியரசு ஆன பிறகு பிறந்த முதல் துணை குடியரசுத் தலைவர் அப்படின்ற பெருமையை ஜெகதீப் தன்கர் பெறாருங்க.